ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். பாபாவுடைய லீலைகள் பலவற்றை நம்ம சாய்கீதை டிவியில நம்ம பேசிக்கிட்டு வரோம். பாபா எண்ணிலடங்காத அற்புதங்களை நிகழ்த்தும் வல்லமை பெற்றவர். அதை தாண்டி ஒரு பக்தருடைய வாழ்க்கையில் அவர் நுழைந்து விட்டார் அப்படின்னா அவங்களுடைய அனைத்து நல்லது கெட்டது எல்லா விஷயங்களும் கூடவே பயணிப்பார் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இன்றைக்கு பேச போறோம். ஒரு பக்தருடைய வாழ்க்கையில குழந்தையின்மை அப்படிங்கிற குறையை நீக்கி அவருக்கு குழந்தை செல்வங்களை எப்படி அள்ளி கொடுத்தார் பாபா அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இது 2000ஆம் வருடங்கள்ல நிகழ்ந்த ஒரு அற்புதம். அவர் வாழ்ந்த காலத்திலேயே சச்சரிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா, குழந்தை இல்லை என்று ஏங்கி வந்த தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளி செய்தவர் 1க்கு 2ஆக அதற்கும் மேற்பட்டு 8 குழந்தைகளை கூட அருளி செய்தார் அப்படின்னு கதைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்திலும் பாபா இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். தன் பக்தர்களுக்காக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாகவும் ஆதாரமாகவும் ஒரு அழகான லீலையை இன்றைக்கு நம்ம பேசுவோம். சென்னையை சேர்ந்த ஒரு பக்தர். அவருக்கு திருமணமாகி 8 வருட காலங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. மாதா மாதம் அந்த மனைவி ஆகப்பட்டவங்க பக்தரிடத்துல இருந்து கண்ணீர் விட்டு அழுவாங்களாம். இந்த சாய் பக்தரிடத்துல, இந்த மாதமும் எனக்கு தாய்மை அடையும் பாக்கியத்தை இறைவன் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு ஏங்கி அழும் பொழுது அந்த பக்தர் அவங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார். சரி, ஏதாவது நவீன சிகிச்சை முறைகள், மருத்துவ முறைகளை பின்பற்றலாமான்னா அதற்கு தகுந்தா போல அவங்க கிட்ட வசதியும் இல்லை. அப்போ அந்த பக்தருடைய தாயார் சொல்கிறார்கள், எனக்கும் திருமணமாகி 3 வருட காலம் ஆன பிறகுதான் குழந்தை பிறந்தது. அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் பொறுமையோட இருங்க. நீங்க நம்புற கடவுளை தொடர்ந்து நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமா ஒரு நாள் குழந்தை பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பக்தருடைய தாயார் அவங்களுக்கு தேற்றுதல் சொல்றாங்க. பக்தருக்குன்னு ஒரே ஒரு நம்பிக்கை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஷிரடி பாபா, நம்ம சத்குரு ஷிரடி சாய்நாத் தான். அல்ல அல்ல குறையாத அளவுக்கு அருளை அள்ளி வழங்கும் பாபாவை நம்பினா நிச்சயமா நடக்காத காரியம் ஒண்ணு இருக்குமா? கிடையாது. இந்த பக்தரும் ஷிரடி சாய்பாபாவுடைய திருப்பாதங்களை அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கிறார். அதாவது ஒன்றை பற்று, அதை உறுதியாய் பற்று. அந்த மாதிரி பாபாவுடைய பாதங்களை உறுதியா பற்றி கொண்டு தினமும் அவரிடம் மன்றாடுகிறார். பிரசித்தி பெற்ற ஷிரடி சாய்பாபா ஆலயத்திற்கு சென்று தினமும் வழிபாடு செய்து பாபாவிடத்திலே தன்னுடைய கோரிக்கையை சமர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். பாபா நம்பிக்கை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அந்த சோகத்துல ஆழ்த்தல. நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கைய மன ரீதியா அவருக்குள்ள தோற்றுவிக்கிறார். நம்பிக்கையோட தான் இந்த பக்தர் இருக்கிறார். ஆனாலும் எல்லோருக்கும் ஒரு அலுப்பு வரும். எல்லோருக்கும் ஒரு சலிப்பு வரும். எப்ப நடக்கும் அப்படின்ற ஏக்கம் வரும், பதட்டம் வரும். அது எல்லோருக்கும் இருக்கப்பட்ட ஒரு உணர்வு தான். இந்த பக்தருக்கும் அந்த உணர்வு இருந்து கொண்டே தான் இருந்தது. பொதுவா ஒரு குழந்தை தன் தகப்பனிடத்திலோ தாயிடத்திலோ ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல அந்த தாயோ அல்ல அந்த தகப்பனோ என்ன சொல்லுவாங்க, இன்னும் அதற்கான நேரம் வரவில்லை, நீ இன்னும் வளரல, உனக்கு அந்த பொருள் வேண்டுமென்றால் அந்த பொருளை நீ கையாள வேண்டுமென்றால் அதற்கான வளர்ச்சி உனக்கு வேண்டும், அதற்கான முதிர்ச்சி உனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்காமலே இருப்பாங்க. ஆனா அதற்கான விளக்கத்தை சொன்னா அந்த குழந்தைக்கு அப்ப புரியுமோ புரியாதோன்றதுக்காக தள்ளி போடுவாங்க. ஆனா ஏன் இத மாதிரி பண்றீங்க? இப்பயே கொடுக்கலாம்ல அப்படின்னு தொடர்ந்து கேட்கிற குழந்தைக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் பெற்றோர்கள் கொடுத்து தானே ஆகணும். அந்த மாரி இந்த பக்தர் விடாம கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது பாபா சொல்றார், இன்னும் கொஞ்சம் காலம் பொறுக்கணும், பொறுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் எவ்வளவு காலம் நான் பொறுப்பது பாபா? நீங்க எப்ப எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீர்கள்? நீங்க கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு அடம் பிடிக்கும் பொழுது பாபா சொல்றார், என் கரங்களை நான் இப்பொழுது இப்படி மூடிக்கொண்டிருக்கிறேன். என் கரங்களை நான் திறந்தாலே அன்றி உனக்கு குழந்தை பாக்கியம் இப்பொழுதுக்கு கிடைக்காது. ஒன்று, ஏன் பாபா நீங்க கரங்களை திறக்க மாட்டேங்கிறீங்க? அதற்கான காலமும் நேரமும் எப்போ வரும் அப்படின்னா, உனக்கு அதற்கான காலம் நெருங்கும் பொழுது அது புரிய வைப்பேன்னு தள்ளி போடுறார் பாபா. ஆனா மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது அந்த பக்தரிடத்துல பாபா அறிவுறுத்துகிறார், உனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் உன் தந்தையுடன் வாழக்கூடிய விருப்பம் இருக்குமாயில் இப்பொழுதுக்கு குழந்தையை பற்றி நீ யோசிப்பதை தள்ளி போடு அப்படிங்கிற உண்மையான விளக்கத்தை அவரின் மனதுக்குள் புகுந்து
அவர் ஜபிக்கும் பொழுது பாபா அவரிடத்துல பேசுகிறார். பாபா ஒரு பேசும் தெய்வம் இல்லையா? அதனால இந்த பக்தர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா தெளிவா பதில் சொல்லிட்டார். இந்த பக்தருக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்ததனால மேற்கொண்டு தொடர்ந்து பிரார்த்தனை செய்யாமல் அப்போதைக்கு அமைதியாகவே இருந்து விடுகிறார். இப்படியே ஆண்டுகள் உருண்டு போய்க்கிட்டே இருக்கு. ஆனா பக்தர் பாபா தன் மனதில் புகுந்து சொன்னதை எல்லோரிடத்திலும் வெளியிடவே இல்லை. தனக்கும் பாபாவுக்குமே தெரிந்த ரகசியமாகவே அதை அப்படியே வைத்து கொண்டிருந்தார். தன் மனைவியிடத்திலேயோ தன் தாயினிடத்திலேயோ இல்லை நெருங்கிய நண்பர்களிடத்திலோ உறவுகளிடத்திலேயோ யாரிடத்திலும் அவர் பகிர்ந்து கொள்ளாமல் தனக்குள்ளேயே வைத்து கொண்டிருந்தார் பாபா சொன்ன அந்த ரகசியத்தை. இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 8 வருட காலம் முடியக்கூடிய அந்த சூழ்நிலையே வந்துடுச்சு. சென்னையை சேர்ந்த இன்னொரு கோயிலுக்கு இந்த பக்தர் ஆலய பணிக்காக சென்று வருவது வழக்கமாக இருந்தது. அந்த ஆலய பணிக்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்த ஆலயத்திலே சிறப்பாக நடக்கக்கூடிய துணி விரத பூஜை, அதாவது பாபா ஏற்றி வைத்த அந்த அக்னியில் ஷீரடியிலிருந்து கொண்டு வந்த அந்த அக்னியில் வைத்து அவர்கள் துணிவிரத பூஜை செய்வது வழக்கம். அந்த துணிவிரத பூஜையிலும் பாபாவை இரு கரங்களை நீட்டி எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கள் என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார். மேலும் ஒரு கூட்டு பிரார்த்தனை மையத்திலும் தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறார். அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் ஒரு நாள் ஒன்று திரண்டு, அதாவது நவம்பர் மாதம் 2009 இந்த நிகழ்வு நடக்குது. ஒரு கூட்டு பிரார்த்தனை மையத்துல பக்தர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இவருக்காக பிரார்த்தனை செய்யறாங்க. இவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கள் பாபா என்று தொடர்ந்து எல்லோரும் அவருக்காக வேண்டிக் கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த கட்டடமே இடிந்து விழுந்து நொறுங்குற அளவுக்கு இந்த பக்தரும் கதறி கதறி அழுகிறார். பிரார்த்தனை முடிந்து இந்த பக்தர் வெளியில வந்த பிறகு அவங்க மனைவி இடத்திலிருந்து அவங்களுக்கு அலைபேசி மூலமாக அழைப்பு வருது. எடுத்து பேசும்போது மனைவி பாபா தன் இரு கரங்களை திறந்து விட்டதற்கான ஒரு அடையாளமான வார்த்தைகளை கூறுகிறார். என்றைக்கு அப்படின்னா சரி நுட்பமாக நவம்பர் 29 2009 இந்த நிகழ்வு நடக்கிறது. அவருக்கு குழந்தை செல்வம் தங்கிவிட்டது. பாபா அருளாசி வழங்கி விட்டார், வரத்தை கொடுத்து விட்டார் அப்படின்றது ஊர்ஜிதம் ஆயிடுது. ரொம்ப சந்தோஷமா இந்த பக்தர் இங்க இருக்கும் பொழுது முன்னமே பாபா என்ன சொல்லியிருந்தார், உனக்கு குழந்தை வரம் கொடுத்தால் வேறு ஒரு நிகழ்வு வரும். அது என்னதுன்னா அவங்களுடைய தந்தைக்கு உடல் நலத்திலே பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் பாபா சொன்னது. அதன் பிரகாரம் இங்கே அவருடைய மனைவி அலைபேசியின் மூலம் ஒரு நல்ல செய்தி சொல்லும் பொழுது அங்கே அவருடைய தந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. அவருடைய தந்தை அவருடைய தாயிடத்துல எனக்கு தீர்த்தம் எடுத்து கொண்டு வா, எனக்கு மூச்சு விட சிரமமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு அப்பத்தைக்கு ஆஸ்வாசப்படுத்திக்கிறார். நிலைமை அப்போதைக்கு சீராகி விடுகிறது. அதே 2009 டிசம்பர் 15 இந்த பக்தர் ஷீரடிக்கு சென்று பாபாவிடத்தில் நன்றி செலுத்திவிட்டு மீண்டும் வருகிறார். டிசம்பர் 22 2009 தன்னுடைய தாய் தகப்பனுக்கு பீமரத சாந்தி அழகாக 70ஆம் கல்யாணம் நடத்தி வைத்து முடிந்தாகி விடுகிறது. அடுத்த வருடம் புது வருடம் பிறக்கிறது. அதாவது 2010 அந்த வருடத்துல தன்னுடைய குழந்தைக்காக தன் குழந்தையின் வரவுக்காக அந்த குடும்பமே காத்து கொண்டு இருக்கிற அந்த அழகான வருடம் அது 2010 பிறக்கிறது. இந்த பக்தர் பொதுவாகவே ஆலய பணிகளில் ஈடுபடுறதுனால அந்த புது வருட விழாவிற்காக அந்த ஆலய பணிக்காக அந்த பக்தர் வந்துடுறாங்க. அதனால ஜனவரி 1 ஒரு நாள் முழுக்க அந்த ஆலய பணியிலே இருக்கிறாங்க. இங்க அவருடைய பெற்றோர்கள் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அவருடைய தந்தைக்கு மீண்டும் ஒரு அறிகுறி ஆரம்பமாகிறது. பக்தருடைய தந்தைக்கு கழுத்து வலி ஏற்படுகிறது. அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு நம்ம மருத்துவரை போய் பார்க்கலாம், ஆனா நம்ம மகன் கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், ஆலய பணியில இருக்கிறவரை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா இருந்துடுறாங்க. மறுநாளும் கழுத்து வலி தொடர்கிறது. அதாவது சாதாரண மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு பார்க்குறாங்க, ஆனால் வலி போகலை. மறுநாளும் தொடரவே போய் மருத்துவரை பார்த்துட்டு மாத்திரை மருந்துகள் வாங்கி போட்டு பார்க்குறாங்க, சரியாகலை. ஒரு நாள் விட்டு மீண்டும் போய் மருத்துவரை பார்க்குறாங்க. இந்த காலகட்டம் வரைக்குமே தன் மகனிடத்துல இப்படி ஒரு கழுத்து வலி தனக்கு இருக்கிறதும் உடல்நல குறைவு இருக்கிறதும் இந்த பக்தருடைய தந்தையும் தாயும் வெளியிடாமலே இருந்தாங்க. ஏன்னா மகனை தொந்தரவு செய்யக்கூடாது, அவன் அலுவலக விஷயமாக நிறைய இடங்களுக்கு போயிட்டு வர்றதுனால தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அமைதியாக இருந்துடுறாங்க. ஜனவரி 4 மீண்டும் மருத்துவரை போய் பார்க்கிறாங்க.
பார்த்துட்டு அன்றைக்கு மதியம் போல வீட்டுக்கு வரும்பொழுது இந்த பக்தர் அலுவலாக வேறு ஒரு ஊருக்கு போயிருந்தவர் தன் மனைவியிடம் அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அம்மா அப்பா எப்படி இருக்காங்க என்னமோ அவருக்கு மனசுக்கு பட்டிருக்கு, அதனால கேட்டிருக்காரு. அவங்க மனைவி சொல்றாங்க, அப்பாவும் அம்மாவும் இப்பதான் மருத்துவர்கிட்ட போயிட்டு வந்தாங்க. அப்பாவுக்கு கழுத்து வலி இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணான்னு மருத்துவர் சொல்லிட்டாங்க அப்படின்னு மனைவி சொன்னதும் அவருக்கு அதிர்ச்சி ஆகி விடுகிறது. ஏன்னா மனைவிக்கு இந்த விஷயம் எல்லாமே தன் கணவருக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்ற, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் மனைவி முழு விவரத்தையும் சொன்னதும் அங்க இருக்க அலுவலை அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு வராரு இந்த பக்தர். இன்னும் 2 மணி நேரங்கள்ல தன்னுடைய தகப்பன் தன்னை விட்டு பிரிவது தெரியாமல் அந்த பக்தர் இருந்தார். அவருடைய மனைவிக்கும் அது தெரியாது, அந்த பக்தருடைய தாய்க்கும் தெரியாது. அவர்கள் எல்லோரும் அவருக்கு ஒன்றும் ஆகாது என்ற நம்பிக்கையில தான் இருந்தார்கள். ஆனால் சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்த அவருடைய தகப்பன் நிலை தடுமாறி அந்த பக்தரின் மடியிலே அமர்ந்தபடியே உயிர் நீத்து விட்டார். யாருக்கும் கிடைக்கப்பெறாத பாக்கியம் இந்த பக்தரும் இந்த பக்தர் குடும்பத்துக்கும் கிடைத்திருக்கிறது. அதாவது மகனுடைய மடியில் அமர்ந்தபடி ஒரு தந்தை உயிர் பிரிந்தால் அது மிகப்பெரிய பாக்கியம் என்று கருதப்படுகிறது. அந்த பாக்கியம் அந்த குடும்பத்திற்கு அமைந்தது என்றே சொல்ல வேண்டும். பொதுவாகவே ஒரு ஆன்மா உடலை விட்டு பிரியும் பொழுது 10வது நாள் இந்த பூ உலக விட்டு மேல் உலகத்திற்கு போகும் நாளாக கருதப்படுகிறது. அப்போ ஜனவரி 4ஆம் தேதி இறந்த அவருடைய தகப்பன் 14ஆம் தேதி அவருடைய தாயின் கனவில் தோன்றி சொல்றாராம், சால நான் இப்ப போறேன், இந்த மாசம் போயிட்டு 8ஆம் மாசம் வரேன்னு சொல்லி ஜனவரி 14ஆம் தேதி அவருடைய மனைவியின் கனவில், அதாவது இந்த பக்தருடைய தாயின் முன் அழகாக அவருடைய ஆன்மாவாகவே தோன்றி சொல்லிட்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறார். ஜனவரி 14ஆம் தேதி போனவர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி மீண்டும் வருகிறார். எப்படி வருகிறார் அப்படின்றா, அந்த பக்தருக்கு மகளாக பிறந்து வருகிறார். பாபா பக்தர்களுடைய வாழ்க்கையில ஒரு குருவா மட்டும் இல்ல, தாயாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், வழிகாட்டியாக இருக்கிறார். எல்லா நல்லது கெட்டதையும் முன்கூட்டியே சொல்லி உடலாலும் மனதாலும் தயார்படுத்தி வைத்துக் கொள்கிறார். பக்தர்கள் மனதளவுல தளர்ந்து போகாமல் அவர்களை இருக்க பிடித்து தன்வசம் வைத்திருக்கிறார். கூடவே பயணிக்கிறார். அதுதான் பெரிய விஷயமே. பாபா பயங்கரமா சோதிப்பார். ஆனா எந்த காலத்திலும் தன் பக்தனை விட்டு கொடுக்க மாட்டார், கைவிட மாட்டார் அப்படிங்கிறது இந்த அற்புத கதையின் மூலமா நமக்கு தெரியுது. முதல் குழந்தை பிறந்து 4 வருடங்கள் கழித்து மீண்டும் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. இந்த ஆண் குழந்தை பிறக்கும் செய்தியை தன் மனைவி அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது கூட பாபா அவர் மனசுல தோன்றி மகன் பிறக்க போகிறான் என்பதை அந்த முதல் மாதத்திலேயே தெரிவித்து விடுகிறார். இந்த பக்தருடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்திய அற்புதம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு ஆற்றல் மிக்கது அப்படிங்கிறது எல்லோருக்கும் இங்க புரிந்திருக்கும். இதை சொன்னதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கேட்ட உங்களுக்கு எல்லோருக்கும் பாபாவின் அனுகிரகம் தொடர்ந்து கிடைக்கட்டும். சாயனுடைய அருளாசியுடன் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் பாபா நிறைவேற்றுவார். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருங்கள். காலங்கள் கைகூடி வரும் நேரத்தில் நிச்சயமாகவே உங்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் என்று முழுமையாக நம்புங்கள். பாபா உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பார். எல்லோரிடமும் பாபா இருக்கிறார், எல்லோருக்காகவும் பாபா இருக்கிறார். தொடர்ந்து சாய்கீதை டிவியை பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சாய்கீதை டிவியை பாருங்க. ஜெய் ஜெய் சாய்ராம்.